7 முறை எம்எல்ஏ. முதல் தேர்தலிலேயே முன்னாள் பிரதமர் தேவகவுடாவை அலறவிட்டவர். குமாரசாமியை தோற்கடித்தவர். காங்கிரஸ் கட்சியின் ட்ரபிள் ஷூட்டர். பணக்கார அரசியல்வாதி. பாஜகவில் சேர்வதை விட சிறையிலேயே கிடப்பேன் என முழங்கியவர். கர்நாடகாவின் அடுத்த முதல் அவர்தான் டிகேஎஸ் என அழைக்கப்படும் டிகே சிவக்குமார். கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்க மாநிலம் முழுக்க சுழன்றார். நீண்ட பாத யாத்திரையை முடித்த கையோடு தேர்தலில் போட்டியிட தகுதியான நபர்களை தேடி வாய்ப்பு கொடுத்தார். எதிர்கூடாரத்தில் இருந்து பலரை காங்கிரசுக்குள் சேர்த்து நம்பிக்கை இழந்த காங்கிரஸ் கட்சிக்கு நம்பிக்கையூட்டி ஆட்சியை பிடிக்க முடியும் என வழிகாட்டி அக்கட்சியை அரியணை ஏற்றினார் ஒருவர். அவர்தான் சிவக்குமார். கர்நாடக முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நபருமான தேவராஜுவுக்கும் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்திக்கும் இடையே பனிப்போர் வெடித்தது. 1979 ஆண்டு தேவராஜுக்கு மாற்றாக ஒரு இளைஞரை அடையாளம் காணுகிறார் இந்திரா. அவர்தான் டிகே சிவக்குமார். இளைஞர் காங்கிரசின் பல நிர்வாகிகள் தேவராஜ் பக்கம் சேர அவரை எதிர்த்து அரசியல் செய்ய தொடங்குகிறார் சிவக்குமார். சிவக்குமாரின் இந்த விசுவாசத்துக்கும் தைரியத்துக்கும் பலனாக இளைஞர் காங்கிரசில் அவருக்கு முக்கிய பொறுப்பை கொடுக்கிறார் இந்திரா. கிடைத்த பொறுப்பை கெட்டியாக பிடித்துக் கொண்டு கட்சி வேலைகளில் கவனமோடு செயல்பட்டார். அதன் பலனாய் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. 1985 ஆண்டு நடந்த கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் சாதனூர் தொகுதியில் தேவகவுடாவை எதிர்த்து களம் கண்ட சிவக்குமார் தோல்வியை தழுவுகிறார். ஆனால் 1989 நடந்த தேர்தலில் சாதனூரில் மீண்டும் களம் கண்ட சிவக்குமார் வெற்றி பெற்றார். அன்று முதல் இன்று வரை சிவக்குமாரின் அரசியல் வளர்ச்சி அசுர வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. அதோடு நிற்காமல் தேவகவுடாவை எதிர்த்து தனது ஆதரவாளரை நிறுத்திய சிவக்குமார் 89 தேர்தலில் அவரை தோற்கடித்தார். சிவக்குமாரின் இந்த அதிரடிகளுக்கு பலனாக பங்காரப்பா தலைமையிலான காங்கிரஸ் அரசில் அவருக்கு அமைச்சர் பொறுப்பு தேடி வந்தது. அதேபோல் 1994 தேர்தலில் சிவக்குமார் வென்ற போதிலும் காங்கிரஸ் கட்சியால் ஆட்சி அமைக்க இயலவில்லை. ஜனதா தளம் ஆட்சி அமைத்து காங்கிரஸ் கட்சியினரை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிக் கொண்டிருந்தது. இந்த சுழலில் மாட்டி மீண்ட வெகு சில காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவராக சிவக்குமார் திகழ்ந்தார். இவற்றையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்த சிவக்குமாருக்கு அப்போது வயது வெறும் 30 மட்டுமே. இந்நிலையில் 1999 தேர்தலில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி பல இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. SM கிருஷ்ணா தலைமையிலான அமைச்சரவையில் நகர்ப்புற மேம்பாடு அமைச்சராக பொறுப்பேற்றார் சிவக்குமார். இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் சிவக்குமாருக்கு கிருஷ்ணா முக்கியத்துவம் கொடுப்பதாக பலர் குற்றஞ்சாட்டினர். ஆனால் இதையெல்லாம் சிவக்குமார் கண்டுகொள்ளவே இல்லை. குமாரசாமியையே வென்ற சிவக்குமாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில் என்ன தவறு என காங்கிரஸ் கட்சி தலைமையும் அலட்டிக் கொள்ளவில்லை. 1985 தேர்தலில் தேவகவுடாவிடம் ஏற்பட்ட தோல்விக்கு பழிவாங்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார் சிவக்குமார். 2002 ஆண்டு கனகபுரா மக்களவை தொகுதிக்கு நடந்த இடைத்தேர்தலில் தேவகவுடாவை எதிர்த்து போட்டியிட்டார். ஆனால் தோல்வி. இதனால் கடும் கோபத்தில் இருந்த சிவக்குமார் 2004 நாடாளுமன்ற தேர்தலில் தனது நம்பிக்கைக்குரிய தேஜஸ்வினி எனும் ஊடகவியலாளரை தேவகவுடாவுக்கு எதிராக களமிறக்கினார். தேஜஸ்வினியிடம் தோற்றார் தேவகவுடா. பழி தீர்த்தார் சிவக்குமார். இந்த சமயத்தில் தான் மகாராஷ்டிராவில் நடந்து வந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு சிக்கல் ஏற்பட்டது. முதலமைச்சராக இருந்த விலாஸ் ராவ் தேஷ்முக் அரசு கவிழலாம் என்று நிலை ஏற்பட்ட போது எம்எல்ஏக்களை பாதுகாப்பாக ஒரே இடத்தில் தங்க வைக்க ஆலோசனை செய்தது காங்கிரஸ் தலைமை. இதுகுறித்து ஆளுநராக இருந்த SM கிருஷ்ணாவிடம் பேச அவர் டிகே சிவக்குமாரை கை காட்டினார். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அனைவரையும் பெங்களூருவுக்கு வெளியே உள்ள சொகுசு விடுதியில் ஒரு வாரம் தங்க வைத்து அனைவரையும் பாதுகாப்பாக மகாராஷ்டிரா அனுப்பி வைத்தார் சிவக்குமார். இந்த சம்பவத்துக்கு பிறகு சோனியா மற்றும் ராகுலுக்கு நெருக்கமானார் சிவக்குமார். இந்நிலையில் காங்கிரஸ் மற்றும் ஜனதா தளம் இணைந்து ஆட்சி அமைத்ததால் சிவக்குமாருக்கு முக்கியத்துவம் குறைக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியில் மாநில செயல் தலைவராக நியமிக்கப்பட்டாலும் அது அதிகாரமற்ற பதவியாகவே இருந்தது. சிவக்குமாருக்கு இணையாக சித்தராமையாவும் காங்கிரஸ் கட்சியில் வளர்ந்து கொண்டிருந்தார். பின்னர் பாஜக ஆட்சி அமைய காங்கிரஸ் இருக்குமிடம் தெரியாமல் இருந்தது. 2014 ஆண்டு வரை தனக்கான வாய்ப்புக்காக காத்துக் கொண்டிருந்தார் சிவக்குமார். வாய்ப்பு மறுக்கப்பட்ட காங்கிரஸ்காரர்கள் எல்லாம் தலைமையை வாரி தூற்ற சிவக்குமாரோ எதுவும் பேசாமல் அமைதி காத்தார். இரையை தேடி காத்திருக்கும் கொக்கு போல தனக்கான வாய்ப்பு வரும் நேரத்துக்காக தயாராக இருந்தார். இந்நிலையில்தான் 9 ஆண்டுகள் கழித்து 2013 ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. சித்தராமையா ஆட்சி அமைத்த போதும் சிவக்குமாருக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டன. ஆனால் 2014 ஆண்டே
மின்துறை அமைச்சராக சிவக்குமாரை அமைச்சரவையில் சேர்க்க சித்தராமையாவுக்கு உத்தரவு வந்தது. இதனால் இருவருக்குள்ளும் சச்சரவுகள் வெடித்தன. ஆனால் பாஜக மற்றும் ஜனதா தளத்தை எதிர்த்து நிற்க வேண்டிய கட்டாயத்தால் தங்களுக்குள் இருந்த சண்டையை பெரிய அளவில் இருவரும் வெளிப்படுத்தாமல் இருந்தனர். இந்நிலையில்தான் 2017ஆம் ஆண்டு சோனியாவின் அரசியல் செயலாளராக இருந்த அகமது பட்டேலை மாநிலங்களவை தேர்தலில் தோற்கடிக்க பாஜக முயன்றது. அப்போது குஜராத் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை சிவக்குமாரிடம் ஒப்படைத்தார் சோனியா. அகமது பட்டேலும் வென்றார். இந்நேரத்தில் காங்கிரஸ் மாநில தலைவரை தேர்வு செய்ய வேண்டிய அவசியம் இருந்தது. சிவக்குமார் மாநில தலைவரானால் தனக்கு சிக்கல் என நினைத்த சித்தராமையா அவருக்கு எதிராக வேலை பார்த்தார். இதனால் மாநில தலைவராகும் வாய்ப்பு பறிபோனது. ஆனாலும் கர்நாடக முதலமைச்சராகும் சிவக்குமாரின் ஆசை அப்படியே நீடித்தது. இந்நிலையில்தான் 2018 தேர்தலை தன்னுடைய கடைசி தேர்தல் என அறிவித்து போட்டியிட்டார் சித்தராமையா. 2 இடங்களில் போட்டியிட்ட அவர் ஒரு இடத்தில் தோற்று ஒரு இடத்தில் வென்றார். பெரும்பான்மை கிடைத்தால் முதல்வர் பதவியை அடையலாம் என நினைத்த சிவக்குமாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. யாருக்கும் பெரும்பான்மை இல்லாமல் தொங்கு சட்டசபை உருவானது. எப்படியாவது பாஜகவை ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பை சிவக்குமாரிடம் ஒப்படைத்தது கட்சியின் தலைமை. ஜனதா தளத்துடன் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியை அமைத்தது காங்கிரஸ். முதல்வராக குமாரசாமி பொறுப்பேற்றார். ஆனால் பாஜகவின் அசுர ஆட்டத்தில் இருந்து குமாரசாமியால் தப்ப முடியவில்லை. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பலர் பாஜகவில் சேர பெரும்பான்மையை இழந்தார். பின்னர் எடியூரப்பா ஆட்சி அமைத்தார். இந்நிலையில் கர்நாடகாவில் இழந்த செல்வாக்கை மீட்கவும் 2023 தேர்தலில் வெல்லவும் இலக்கு வைத்த காங்கிரஸ் கட்சி மாநில தலைவராக DK சிவக்குமாரை நியமித்தது. அவரின் நியமனமே பலருக்கு நம்பிக்கையையும் எதிர்க்கட்சிகளுக்கு பயத்தையும் கொடுத்தது. காங்கிரஸ் கட்சியில் பல முக்கிய நபர்களை சேர்ப்பதில் தொடங்கி ஆதரவு குறைவான தொகுதிகளுக்கு சென்ற மக்களை சந்திப்பது, இளைஞர்களுக்கு வாய்ப்பளிப்பது, பாஜகவின் குறைகளை பரப்புவது என சுழன்றார் சிவக்குமார். மூத்த தலைவர் சித்தராமையாவோடு இருந்த கசப்புகளை மறந்து உழைத்தார். அப்போது நடந்த தேர்தலில் 136 இடங்களை வென்று காங்கிரஸ் தனிப்பெரும் கட்சியாக மாறி ஆட்சி அமைத்தது. ஆனால் முதல்வர் யார் என்ற பேச்சு எழத் தொடங்கியது. மாநில தலைவரான சிவக்குமாரா, எம்எல்ஏக்களின் ஆதரவு கொண்ட சித்தராமையாவா என கட்சிக்குள் குழப்பம். இருவரையும் நேரில் அழைத்தார் சோனியா. கட்சியின் நிலையையும் மத்தியில் பாஜக அரசின் அரசியலையும் விளக்கி சமாதானம் செய்தார். அப்போதே 2.5 ஆண்டுகளுக்கு சித்தராமையாவும் அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு சிவக்குமாரும் முதல்வராக இருப்பார்கள் என பேசப்பட்டதாக தகவல் வந்தது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக ஏதும் சொல்லவில்லை. அப்போதைக்கு சிக்கல் தீர்க்கப்பட்டாலும் மாதத்திற்கு ஒருமுறை எங்கள் முதல்வர் சிவக்குமார் என ஏதேனும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தன. அந்த புகைச்சலுக்கு கடைசியில் பலனும் கிடைத்திருக்கிறது. கர்நாடக முதல்வராக பதவியேற்கிறார் சிவக்குமார். கையோடு காவிரியின் குறுக்கே மேகதாது கட்டப்படும் என பேசி தமிழ்நாடு முதல்வர் விஜய்க்கு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். என்ன நடக்கும் என காலமே சொல்ல வேண்டும்.